அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற ஒரு பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேசில் நாட்டை சார்ந்தவர். அவரை பத்தி ஏன் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய அரசாங்கம் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவரை பத்தி பேசுறோம். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியா ஜோனஸ் மாசெட்டி அப்படிங்கிறவர் தான். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் கோயம்புத்தூரில் இருக்கிற தயானந்தா ஆசிரமத்தில் பல வருடங்களா வந்துட்டு வேதத்தை கற்றுருக்காரு. கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களுக்கும் பயன்பெறணும் அப்படின்ட்டு ரியோடி ஜெனிரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்தை நிறுவியிருக்காரு. ஆசிரமத்தை நிறுவி அது மூலமாக கிட்டத்தட்ட இது வரைக்கும் 3 லட்சத்துக்கும் மேலே மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. வேதத்தை கற்றுக்கிட்டு இருக்காங்க, பகவத்கீதையை கற்றுக்கிட்டு இருக்காங்க, அழகாக வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை பற்றி மோடி அவர்கள் சமீபத்தில் கூட ஒரு உரையில் பேசியிருந்தாரு. இப்போ அவருக்கு பத்மஸ்ரீ விருதை கொடுத்துருக்காங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியராக இருந்திருக்காரு. அங்கே இராணுவத்தில் ஒரு 5 ஆண்டுகள் பணி செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸில் வேலை செஞ்சது மட்டும் இல்லாமல் அவர் நிறையா ஏர்ன் பண்ணிட்டும் இருந்திருக்காரு. இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு வெறுமையை உணர்ந்திருக்காரு. சரி, இதற்கு என்ன அப்படின்னா யோகாவும் அண்டு நம்ம சனாதன தர்மமும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும், அதுதான் நிலையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இங்கே வேதம் கற்றுக்க வந்திருக்காரு. யோகா எல்லாமே கற்றுருக்காரு. இவர் 2 மொழிகளில் புக்ஸும் எழுதியிருக்காரு. அவர் ஆசிரமம் மூலமாக இப்போது நிறைய இவருக்கு ஃபாலோயர்ஸ் வந்திருக்காங்க. இதனால் அவருக்கு நம்ம பாரதத்துடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை கொடுத்துருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்கள். இன்னமும் அவர் பார்த்தீங்க அப்படின்னா செப்பல் போடாமல் பருத்தி உடை அணிஞ்சு ருத்ராட்சம் அணிஞ்சு எப்படி அந்த காலத்தில் இருந்தாங்களோ அதே மாதிரி ட்ரெடிஷ்னலை ரொம்பவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு இப்போவும். அப்படிங்கிறது ரொம்பவே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அண்டு கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த காலத்தில் நம்மளே எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல, ஆனால் அவர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது, வெளிநாட்டிலேருந்து வந்து ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதற்கு நம்ம பாரத நாடு அவரை அங்கீகரித்தது இன்னுமே ஸ்பெஷலான ஒரு விஷயம்.